Hello to everyone, welcome back to Learn English with Mohan. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு 15 சென்டென்சஸை பார்க்க போகிறோம். It will be useful for the beginners. Okay, let's get started. A simple past tense. Okay, simple past tense என்ன? கடந்த கால நிகழ்வுகளை பற்றி பேசுகிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ கடந்த கால நிகழ்வுகள்லாம் எதனா சொல்வோம். ஸோ நேற்று நடந்தது கூட கடந்த கால நிகழ்வு தான். நேற்று நடந்தது, முந்தா நேற்று நடந்தது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, முன்னொரு காலத்தில் நடந்தது. இந்த மாதிரி கடந்த கால விஷயங்களில் நம்ம பேசும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன சொல்வோம்? எஸ்டர்டே, the day before yesterday, a week ago, a month ago, a year ago. ஸோ இந்த மாதிரினா நம்ம வந்து இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லுவோம். ஓகே, லெட்ஸ் see the 15 daily usage sentences. First one, நான் ஆங்கிலம் படித்தேன். How to say in English? I studied English. I studied English. Second one, நான் என் நண்பர்களுடன் விளையாடினேன். நான் என் நண்பர்களுடன் விளையாடினேன். How to say in English? I played with my friends. I played with my friends. நான் பூங்காவிற்கு சென்றேன். I went to the park. I went to the park. Fourth one, நான் எனது வீட்டு பாடத்தை முடித்தேன். How to say in English? I finished my homework. I finished my homework. Fifth one, அவர்கள் கிரிக்கெட் விளையாடினார்கள். How to say in English? They played cricket. They played cricket. Sixth, நான் அதிகாலையில் எழுந்தேன். I woke up early in the morning. I woke up early in the morning. Seventh one, நான் எனது தாத்தா பாட்டியை சந்தித்தேன். நான் எனது தாத்தா பாட்டியை சந்தித்தேன். How to say in English? I visited my grandparents. I visited my grandparents. நான் சென்ற வாரம் ஒரு திரைப்படத்தை பார்த்தேன். நான் சென்ற வாரம் ஒரு திரைப்படத்தை பார்த்தேன். How to say in English? I watched a movie last week. I watched a movie last week. அவள் கோவிலுக்கு சென்றாள். அவள் கோவிலுக்கு சென்றாள். She went to temple. She went to temple. 10th one, நேற்று நான் புத்தகம் படித்தேன். நேற்று நான் புத்தகம் படித்தேன். Yesterday I read a book. Yesterday I read a book. 11th one, அவன் ஒரு புது கார் வாங்கினான். அவன் ஒரு புது கார் வாங்கினான். He bought a new car. He bought a new car. அவர்கள் ஒரு பாடல் பாடினார்கள். How to say in English? They sang a song. They sang a song. 13th one, அவர்கள் ஒரு புதிய வீட்டை கட்டினார்கள். அவர்கள் ஒரு புதிய வீட்டை கட்டினார்கள்.
They built a new house. They built a new house. 14th one. நான் என் கோபத்தை கட்டுப்படுத்தினேன். நான் என் கோபத்தை கட்டுப்படுத்தினேன். I controlled my anger. I controlled my anger. 15th one. அவள் அவனை திட்டினாள். அவள் அவனை திட்டினாள். How to say in English? She scolded him. She scolded him. I hope that this video is very useful to you. If you like this video, hit a like button and share and subscribe this channel. Meet you again.